المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற அந்த தொடர் பாடத்திலே தூங்கும் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்கின்ற அந்த தலைப்பை இன்று நாம் பார்ப்போம். தூக்கம் என்பது அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. அல்லாஹுடைய படைப்புகளிலே மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பாக அந்த தூக்கம் இருக்கின்றது. அந்த தூக்கம் ஒரு சிறு மரணம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு மனிதன் தன்னை மறந்து அவன் ஒரு கணம் வாழுகின்ற ஒரு நிலைமைதான் தூக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் அவருடைய துஆக்களை பார்க்கின்றோம். பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து அஹ்யா, இறைவா உன்னுடைய பேரினால் நான் மரணிக்கின்றேன், திருப்பி உயிர் பெறுகின்றேன். எனவே ஒரு மனிதனுடைய அந்த தூக்கம் என்பது அவருடைய உடம்பை விட்டு உயிர் வெளியே செல்வதாகவும் அது அல்லாஹுடைய கைவசம் இருப்பதாகவும் அதற்கு பின்னால் அல்லாஹ் நாடினால் அந்த உயிரை அவன் கொடுப்பதாகவும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த தூக்கம் என்கின்ற இந்த எங்களுடைய இந்த கடமையை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா தூக்கத்தை ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒவ்வொருவாறு வைத்திருக்கின்றான். மனிதனை பொறுத்தவரையிலே அதை போன்ற அதிகமான படைப்பினங்கள் அவர்கள் இரவில் தான் தூங்குகின்றது அவருடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாக, அவருடைய அந்த இயல்புக்கு உகந்ததாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை நாம் உங்களுடைய உடம்புக்கு ஒரு ராகத்தாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். வஜஅல்னா லைல லிபாசா, இரவை நாங்கள் ஒரு ஆடையாக, அந்த தூங்குவதற்கு பொருத்தமான ஒரு நேரமாக நாங்கள் உங்களுக்கு இரவை வைத்திருக்கின்றோம். வஜஅல்னா நஹார மஆஷா, பகல் நேரத்தை நாங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக வைத்திருக்கின்றோம். எனவே இரவு என்பது தூக்கத்துக்குரிய நேரமாக இருக்கின்றது. எனவே அந்த இரவு பகுதியை நாங்கள் எங்களுடைய தூக்கத்துக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிகவும் வலியுறுத்தியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம قبل العشاء, இஷாவுக்கு முன்னால், தொழுகைக்கு முன்னால் தூங்குவதை நபி அவர்கள் வெறுப்பார்கள். வல் ஹதீஸ பஅதஹா, அதற்கு பின்னால் பேசிக்கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பார்கள். புகாரி முஸ்லிமிலே வருகின்றது. எனவே நாங்கள் நேர காலத்தோடு தூங்க வேண்டும். அதே போன்று இஷாவுடைய தொழுகை தப்புகின்ற அளவுக்கு நேர காலத்தோடு நாங்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடாது. அதே இஷாவுக்கு பின்னால் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதும் கூடாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை இருந்தது. கான யனாமு அவ்வல லைலி வ யகூமு ஃபீ ஆகிரிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய முதல் பகுதியிலே அவர்கள் தூங்குவார்கள், அதன் இறுதி பகுதியிலே நபி அவர்கள் எழுந்து நின்று வணங்குவார்கள். எனவே எங்களுடைய தூக்கத்தை நாங்கள் எங்களுடைய இபாதத்திற்கு ஒரு உகந்ததாக, அதற்கு ஒரு சக்தியாக நாங்கள் எங்களுடைய தூக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத் தப்புகின்ற அளவுக்கு நாங்கள் இரவிலே விழித்திருந்து விட்டு தூங்குவது என்பது ஒரு வீணான காரியமாக இருக்கின்றது. எங்களிடத்திலே அதிகமானவரிடத்திலே காணப்படுகின்ற ஒரு மோசமான வளமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இரவிலே சிறுபகுதி தூங்கிவிட்டு எங்களுக்கு உடம்புக்கு தேவையான தூக்கத்தை காலை பகுதியிலே, இரவு அல்லாத பகுதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக எங்களுக்குரிய ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்காமல் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே நபி அவர்கள் ஹதீஸிலே அழகாக கூறினார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். இன்று பேசுவதில்லை. இன்று வீணான காரியங்களிலே மனிதர்கள் அவர்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருப்பதை, செலவழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவைகள் பாவத்தை தருவதோடு எங்களுடைய கடமைகளை, வணக்க வழிபாடுகளை வீணாக்கக்கூடியதாக இந்த இரவு பொழுது மாறி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, கலீஃபாவாக இருந்த காலத்திலே, இரவிலே தூங்காமல் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு அடிப்பார்களாம். அசமரன் அவ்வல லைலி வ நௌமன் ஆகிரஹு, இரவு ஆரம்ப பகுதியிலே பேசிக் கொண்டிருந்து இரவின் இறுதி பகுதியிலே தூங்குவதா என்று அவர்களை அதட்டி அடிக்கின்ற வல்லமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்திருக்கின்றது. எனவே இரவு பொழுதுகளை நல்ல முறையிலே நாங்கள் தூக்கத்திற்கு பயன்படுத்துகின்ற
சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று இறுதி பகுதிகளிலே வணக்க வழிபாட்டுக்கு நாங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று தூக்கம் அளவானதாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியிலே தூங்குவார்கள், இறுதி பகுதியிலே எழுந்து வணங்குவார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. முஃமின்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது அவர்களுடைய உடம்புகள் தூங்குகின்ற தலங்களை விட்டும் தூரமாகி அவர்கள் இறைவனை பயத்தோடும் ஆர்வத்தோடும் அழைக்கக்கூடியவர்களாயிருப்பார்கள். எனவே தூக்கத்தில் இருந்து எழுந்து வணங்குகின்றவர்களாக இருப்பார்கள். எனவே நாங்கள் போதிய அளவு தூக்கத்தை பெற்றுவிட்டு எங்களுடைய வணக்கத்திற்காக எங்களுடைய நேரங்களை செலவழிக்கின்ற முஃமின்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று தூக்கத்தின் முக்கியமான ஒழுக்கங்களை நாங்கள் பார்ப்போம். ஒன்று, நபி அவர்கள் அழகா கூறியிருக்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளை முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷ்ரின் வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகை கொண்டியவர்கள் 7 வயதாக இருக்கும் போது 10 வயதை அடைகின்ற நேரத்தில் தொழாவிட்டால் அவர்களுக்கு அடியுங்கள். வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி. அவர்கள் தூங்குகின்ற போது அவர்களை பிரித்து வையுங்கள். எனவே ஒவ்வொருவரும் தனித்தனியாக தூங்குகின்ற அந்த ஏற்பாடை பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் என்பதை நபிகள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் விளக்குகளை நெருப்புகளை அணைத்து விட வேண்டும். அதே போன்று கதவுகளை நாங்கள் அடைக்க வேண்டும். அதே போன்று பாத்திரங்களை நாங்கள் மூடி வைக்க வேண்டும். இவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே மிகவும் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அத்ஃபிஉல் மஸாபிஹ பில்லைலி இதா ரகத்தும் வஅக்லிகுல் அப்வாப் வஅவுகுல் அஸ்கியா வஹமிரு தஆம் வஷ்ஷராப். இவை அனைத்தையும் நீங்கள் மூடிவிடுங்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய பாத்திரங்களை மூடுவதற்கு மூடி கிடையாவிட்டால் ஒரு கம்பையாவது நீங்கள் வைத்து அதை மூடுங்கள். ஏனென்றால் இரவின் ஒரு வருடத்திலே இரவின் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே வாந்தி பேதி போன்ற நோய்கள் இறங்குகின்றன என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இரவில் தூங்குவதற்கு முன்னால் நெருப்புகளை நாங்கள் மூட்டிவிட்டு விளக்குகளை பத்த வைத்து விட்டு தூங்குவதன் மூலமாக அவைகளினால் ஆபத்து ஏற்படும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த விடயங்களை நாங்கள் வீடு வாயில்களை அடைப்பது, அதே போன்று பிஸ்மில் சொல்லி அவைகளை அடைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் வுது செய்து கொள்வது. வுது செய்து கொள்வது என்பது ஒரு சிறந்த முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகால் தூங்க சொல்லுகின்ற போது நீங்கள் தொழுகைக்காக வுது செய்வதை போன்று நீங்கள் வுது செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதே போன்று நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், வுது செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று பற்களை நாங்கள் பற்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் எழும்புவதற்கு எங்களுக்கு வித்ர் தொழுவதற்காக எழும்புவதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் வித்ரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். வித்ர் என்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. அவை தஹஜ்ஜுடைய நேரத்திலே தொழுவது சிறந்ததாக இருக்கின்றது. அது எங்களுக்கு தப்பும் என்று பயந்தால் நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் வித்ரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் தூங்க செல்லுகின்ற போது எங்களுடைய விரிப்புகளை நாங்கள் 3 முறை தட்ட வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், நாங்கள் பிஸ்மில் சொல்லி அவைகளை தட்ட வேண்டும். அவர் சென்றதன் பின்னால் அவருடைய விரிப்பிலே என்னென்ன வந்திருக்கும் என்றது அவருக்கு தெரியாது. அதனால் 3 முறை அவர் தட்டி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எனவே அந்த விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் தூங்க செல்வதற்கு முன்னால் முக்கியமாக நாங்கள் எங்களோடு செய்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் சுய விசாரணை. அந்த நாளிலே நாங்கள் எங்களால் ஏற்படுகின்ற தவறுகள், எங்கள் குற்றங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுய விசாரணை செய்கின்ற வழக்கம் உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சுய விசாரணை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த வழக்கத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லுகின்ற நேரத்திலே எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு நாங்கள் தூங்குகின்ற வளமையை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் ஏதாவது ஒரு வசியத்தை நாங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தால் அந்த வசியத்தை நாங்கள் எழுதி விட்டு தூங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே தூக்கம் என்பது ஒரு மனிதனுடைய சிறு மரணமாக இருக்கின்றது.
ஏதாவது ஒரு வசியத் நாங்கள் சொல்வதற்கு நினைக்கின்றோம் என்றால் அந்த வசியத்தை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பு. அதே போன்று தூங்க செல்லுகின்ற நேரத்திலே ஓதுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எங்களால் முடிந்த அளவு சிறப்புக்குரிய முக்கியமான துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளுகின்ற வளமையை வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் ஒரு இடத்திலே தூங்குவாராக இருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் திக்ரை கூறாமல் தூங்குவாராக இருந்தால் அந்த இடம் அவருக்கு ஒரு சாபமாக, அவருக்கு ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே எந்த விதமான திக்ரும் இல்லாமல் தூங்குவது என்பது ஒரு பாரதூரமான விடயமா இருக்கின்றது. நாங்கள் ஒரு சிறு மரணத்திற்கு செல்கின்றோம், அந்த நேரத்திலே அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் நாங்கள் தூங்குவது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது. எனவே தூங்க செல்கின்ற நேரத்திலே நாங்கள் திக்ர்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி அதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் காலை அடையும் வரைக்கும் ஷைத்தான் எங்களை நெருங்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு பாதுகாவலர் எங்களோடு இருந்து கொண்டிருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று சூரா பக்கராவின் இறுதி 2 ஆயத்துக்கள் ஆமனர் ரசூல், இவைகளை ஓதினால் அவைகள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு காரணமாக அமையும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய 2 கைகளையும் நாங்கள் ஒன்றாக வைத்து அந்த கைகளிலே நாங்கள் ஊதி குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சூறாக்களையும் நாங்கள் ஓதி எங்களுடைய உடம்பிலே முகத்தில் இருந்து தொடர்ந்து எங்களுடைய உடம்பிலே நாங்கள் தடவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் 3 முறை செய்து கொள்ள வேண்டும். அதுவும் நபி அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று சூரா அல் காஃபிரூன், அதை நாங்கள் தூங்குகின்ற நேரத்திலே இறுதியாக எல்லா துஆக்களையும் ஓதிவிட்டு இறுதியாக நாங்கள் ஓதிவிட்டோம் என்றால் ஃபஇன்னஹா பராஅத்தும் மினஷ் ஷிர்கி, அது எங்களுக்கு ஷிர்கில் இருந்து எங்களை பாதுகாக்க கூடியதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூரா அல் காஃபிரூன். அடுத்ததாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு வணக்கம் தான் தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர். இவைகளை சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை இதை ஓதிவிட்டு நாங்கள் தூங்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வேலையாளை நபி அவரிடத்திலே கேட்டு வருகின்றார்கள். அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு வேலையாள் இருப்பதை போன்று அடுத்த நாள் உங்களுடைய வேலைகளை அல்லாஹு தஆலா இலேசாக்கி தருவான் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இங்கு நான் துஆக்கள் குறிப்பிட்டிருக்கின்றேன். அல்லாஹும்ம க்னி அஸாபக யௌம தபஅஸு இபாதக், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி. இது போன்று நிறைய துஆக்கள் இருக்கின்றன, நாங்கள் படித்திருக்கின்றோம். பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, இதை நாங்கள் எங்களுடைய வலப்புறத்திலே நாங்கள் சாய்ந்து எங்கள் வலது கையை கன்னத்திலே வைத்து நாங்கள் தூங்குகின்ற வளமை உடையவர்களா இருக்க வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு விடயமா இருக்கின்றது. எல்லா இடத்திலும் நாங்கள் வலதை முற்படுத்த வேண்டும். அதன் அமைப்பிலே நாங்கள் தூங்குகின்ற நேரத்திலே வலது புறத்தில் சாய்ந்து வலது கையை கன்னத்தில் வைத்து நாங்கள் இந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி வ பிக அர்ஃபஉஹு, இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன். அதே போன்று அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக வ ஃபவ்வல்து அம்ரி இலைக வ அல்ஜஅது ظهري இலைக ரக்பதன் வ ரஹ்பதன் இலைக லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக. அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பிநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த துஆவை ஓத வேண்டும். இந்த துஆவுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற போது, நாங்கள் மரணித்தோம் என்றால் நாங்கள் ஃபித்ராவிலே மரணிக்கின்றோம். அப்படி என்றால் ஒரு சிறு குழந்தை ஒரு பாவமும் இல்லாமல் எவ்வாறு மரணிக்கின்றதோ அது போன்று நாங்கள் மரணிக்கின்றோம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த துஆக்கள் சிறப்புக்குரிய துஆக்களாக இருக்கின்றன. இவைகளை நாங்கள் ஓதுகின்ற வளமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் தூக்கத்திலே திடுக்கிட்டு எழுந்தோம் என்று சொன்னால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கதபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ அய்யஹ்துரூன் என்று சொல்லக்கூடிய துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுக்கப்பட்ட விடயங்கள் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும்.
தூங்குகின்ற போது தடுக்கப்பட்ட விடயங்கள் ஒன்றுதான் குப்புறப்படுத்தல். நாங்கள் வைத்து பகுதியிலே அப்படியே சாய்ந்து படுப்பது அல்லாஹுடைய கோபத்தை தரக்கூடிய ஒரு தூங்கும் முறை என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரும் கோபிக்கக்கூடிய ஒரு உறங்குகின்ற முறை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே குப்புறப்படுப்பது ஒரு தடுக்கப்பட்ட ஒரு சாபத்தை தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றது. அதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்து நாங்கள் அந்த முறையை நாங்கள் விட வேண்டும். அடுத்ததாக நபி அவருக்கு ஒரு தடைகள் இல்லாத உயர்ந்த ஒரு இடத்திலே தூங்குவது, அது எங்களை நாங்கள் ஆபத்திலே போட்டுக் கொள்கின்ற ஒரு விடயமா இருக்கின்றது. நபி அவருக்கு யார் அவ்வாறு தூங்குகின்றாரோ பக்கத் பரி அத் மின்ஹு திம்மா, அது அவருக்கு ஒரு ஆபத்தை தேடிக்கொண்டதாக ஆகிவிடும் என்று அவர் கூறுகின்றார்கள். அதே போன்று நிர்வாணமாக தூங்குவது அல்லது ஔரத்துகள் வெளிப்படுகின்ற விதமாக தூங்குவது, இவை அனைத்தும் தவிர்க்கப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் தூக்கத்திலே ஒரு நல்ல கனவை கண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அதை ஒரு நன்மாராயமாக எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டு எங்களுக்கு விரும்பியவர்களுக்கு எங்களுக்கு கூறலாம். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதை கேட்டு துஆ கேட்கலாம். அதே நேரத்திலே ஒரு கெட்ட கனவை நாங்கள் காண்போமாக இருந்தால் அதை நாங்கள் யாருக்கும் அறிவிக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதே நேரத்திலே அதை நாங்கள் பயப்படக்கூடாது. அது எங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அதே போன்று முடிந்தால் ஒரு தீய கனவை கண்டு எங்களுக்கு நாங்கள் கண்விழிப்போமாக இருந்தால் நாங்கள் தொழுது கொள்வது ஒரு சிறந்த விடயமாக இருக்கின்றது. எனவே கனவு விடயத்திலே நாங்கள் இந்த விளக்கத்தோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். கெட்ட கனவுகளை கண்டால் யாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டு அதை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே விட்டு நாங்கள் அதை மனதில் போட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக தூங்கி எழுந்ததன் பின்னால் ஓதுகின்ற துஆக்களை நபி அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள். அதிலே மிகவும் முக்கியமான ஒரு துஆ நாங்கள் கட்டாயம் ஓதுகின்ற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அல்லாஹும்ம ஃபிர்லி. இந்த துஆவை ஓதிவிட்டு நாங்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துக்கொள் அல்லது எந்த ஒரு துஆவை நாங்கள் கேட்போமாக இருந்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே தூங்குகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய, தூங்கி எழுந்ததன் பின்னால் ஓதுகின்ற துஆக்கள் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த துஆ எங்களுடைய செயற்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த துஆவை நாங்கள் கற்று நாங்கள் ஓதுகின்ற வளமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் வளமையாக ஓதுகின்ற துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லி பிதிக்ரி என்று சொல்லக்கூடிய இந்த துஆக்களையும் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே தூக்கம் என்பது ஒரு இபாதத்தாக மாற்ற முடியுமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த நிஅமத்தை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கின்றது. அதை இழந்தவர்களுக்கு தான் அவருடைய பெருமதி தெரியும். எனவே அல்லாஹ்வுடைய திக்ரோடு தூங்குகின்ற நபி அவர்கள் காட்டி தந்த ஒழுக்கங்களோடு தூங்குகின்ற வளமை உடையவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.